2012 மாநில போலீஸ் தேர்வில் 60 பேர் போலீஸாக தேர்வு பெற்றார்கள் எமது NRIAS அகாடமியின் மூலம். 14/8/2012 வெளிவந்த SBI கிளரிக்கல் தேர்வில் 65 பேர் வெற்றி. 2012 டெட் தேர்வில் 35 பேர் வெற்றி. 2012 குரூப் 4 தேர்வில் 120 பேர் வெற்றி. அது 2012 VAO தேர்வில் 225 பேர் வெற்றி பெற்றார்கள். அதே 2012 கோஆபரேட்டிவ் தேர்வில் 75 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். LIC தேர்வில் 50 பேர் தேர்ச்சி பெற்றார்கள். 2013 கடந்த ஆண்டு குரூப் 1 பிரிலிமினரி இந்த பரீட்சையில் 50 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றார்கள் எமது NRIAS அகாடமியின் மூலம். IAS தேர்வில் 4 பேர் இறுதி முடிவுகளில் தேர்ச்சி பெற்றார்கள். IAS அதிகாரிகளாக இருக்கிறார்கள். 2013 வெளிவந்த குரூப் 1 தேர்வு இறுதி முடிவுகளில் 20 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். 2013 டெட் தேர்வில் 650 மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள் எமது NRIAS அகாடமி. ஆசிரியர் ஆசிரியர் என்று திரும்ப 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 சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். எமது மாணவர்கள் ஆசிரியர்கள் தேர்வில் குறிப்பாக நல்ல ஆசிரியர்களை வழங்கி கொண்டிருக்கிறோம் இந்த சமுதாயத்திற்கு என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறது இந்த NRIAS அகாடமி என்றால் மிக இல்லை. இன்றைய நிகழ்ச்சியில் இந்த குரூப் 4 தேர்வில் கிட்டத்தட்ட 370 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்கள். அவர்களுக்கு உண்டான பாராட்டு விழாதான் என்று மாநில அளவில் சாதனைகள் படைத்த கரூர் வெங்கமேட்டை சேர்ந்த டைபிஸ்ட் பிரிவில் மாநில அளவில் எமது மாணவர் பார்த்திபன் முதல் இடத்தை பிடித்திருக்கிறார். அதேபோல் கும்பகோணத்தை சேர்ந்த சீதா ST பிரிவில் மாநில அளவில் முதலிடத்தை பெற்றிருக்கிறார். மதுரை காசிநாதன் மாநில அளவில் 6வது இடத்தை பிடித்திருக்கிறார். சிவகங்கையை சேர்ந்த வெங்கடேஷ் 29வது இடத்தை பிடித்திருக்கிறார். ஐயம்பாளையத்தை சேர்ந்த கலையரசி 73வது இடத்தை பிடித்திருக்கிறார். பழங்கனாங்குடியை சேர்ந்த வினோபா 123வது இடத்தை பிடித்திருக்கிறார். கும்பகோணத்தை சேர்ந்த மாணவர் முருகானந்தம் 41வது ரேங்கை பிடித்திருக்கிறார். இத்தனை சாதனைகளையும் படைத்துவிட்டு அடக்கமாக அமர்ந்திருக்கிறார் எமது இயக்குனர் திரு விஜயாலயன் அவர்கள். டெட், TNPSC, குரூப் 1, குரூப் 2, VAO உள்ளிட்ட தேர்வுகளுக்கான புதிய பாடப்பிரிவுகள் ஆரம்பமாகிக் கொண்டே இருக்கின்றன. இனி எமது நிகழ்ச்சி எமது இயக்குனர் திரு விஜயாலன் அவர்களின் கையில்.